கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, மனந்திரும்பிய இளைய மகன், அவனை பற்றி நாம் விவரமாக பார்த்தோம். முக்கியமான சில பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இப்போ வீட்டிலே ஒருத்தர் இருந்தார்ல, மூத்த மகன், அவரை பற்றி நாம் பெருசாக கவனிக்கிறதே கிடையாது. அதை பற்றிய ஒரு பாடத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்பதும் கிடையாது. அவன் வீட்டிலே இருந்தான், நல்ல பையன். என்ன, அவன் வந்த பிறகு, சின்னவன் வந்த பிறகு அந்த கொண்டாட்டத்தில் மாத்திரம் கொஞ்சம் கோச்சிக்கிட்டான், அவ்வளவுதான். இவ்வளோதானே நமக்கு தெரியுது, இவ்வளோதான் நம்ம அவனை பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு நிறைய விஷயங்களை அந்த மூத்த மகனோட மனநிலை, அவனோட போக்கு, அவன் என்னெல்லாம் கொஞ்சமாக பேசினானோ அந்த வார்த்தைகளிலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு பிரசங்கத்தின் தலைப்பை இப்படி வைக்கிறாங்க, என்ன அப்படின்னா, எல்டர் சன் ஆட்டிடியூட், மூத்தவனோட மனப்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் ஒரு வீட்டில் ஒரு மூத்தவனாக இருந்தால் ஒரு தனி செல்லம், கவனம், மரியாதை, தனி இடம் கொடுப்பாங்க தான். ஒரு தகப்பனுக்கு அடுத்தது ஒரு மூத்த மகனாக இருந்தால் அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்பாவுக்கு அப்புறமா அவர் தான் எல்லாம் பார்க்க போகிறாரு, அவருக்கு தான் பொறுப்பு அதிகம்ன்றதுனால. அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் 2 மடங்கான ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க. அந்த தலைச்சனுக்கு, மூத்தவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எப்பவுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது எவ்வளவு விசேஷம், அது எவ்வளவு தூரம் மக்களுக்கு தெரியும்னு சொன்னால், ஏசா யாக்கோபு விஷயத்தில் யோசிச்சிங்களா? இளையவன் அந்த மூத்தவனுக்கு சொல்லப்படும் ஆசீர்வாதங்களை எல்லாம் தான் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் தாய் சொல்ல அதை வஞ்சித்து பெற்றுக்கொண்டான், வஞ்சனையாக பெற்றுக்கொண்டான். அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கங்க. இப்போ இந்த மூத்த மகன் அவர் என்ன பண்ணார், எப்படி நடந்துக்கிட்டாரு, அதனாலே நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? லூக்கா 15ஆம் அதிகாரம் 25. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீதவாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து, இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடைப்பித்தார் என்றான். இவ்வளவுதான். நான் ஏற்கனவே சொன்னேன் மூத்தவனோட அந்தஸ்து, மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி. உபாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்குண்டான ஆஸ்திகளிலெல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற்பலன், சேஷ்டபுத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. அந்த சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, விசேஷமான மூத்த மகனுக்கான ஒரு பங்கு, ஒரு சொத்தின் பங்கு. அது ஒரு குடும்ப மதிப்பில், அந்த குடும்பத்தில் அவனுக்கு இருக்க வேண்டிய இடம், உரிமையில் கூட ஒரு முக்கிய அந்தஸ்து அவங்க கொடுத்துருவாங்க. அந்த ஒரு மூத்த மகன் வீட்டில் இருக்கார், வயலில் இருந்தார், வேலை பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ரொம்ப அருமையான ஒரு மகனாகத்தான் இருக்கணும். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் அவர் வர்றாரு, வந்த உடனே ஒரு மியூசிக் சத்தம் கேட்குது, ஒரு செலிப்ரேஷன் கேட்குது வீட்டில். இவருக்கு ரொம்ப ஷாக்கு தான், என்னடா அது நமக்கே தெரியாமல் என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு, என்ன அங்கே சத்தம்? அப்போ பதில் சொல்கிறாங்க, இளைய மகன் வந்துட்டார், சுகமாக வந்துட்டார், என்னமோ ஒரு வெளியே போய் சம்பாரிச்சிட்டு வந்த மாதிரி எல்லா சொத்தையும் அழிச்சிட்டு துன்மார்க்கமாக ஜீவித்து விட்டு அவன் ஒன்றுமில்லாமல் ஒரு பரதேசி போல வீட்டுக்கு வந்திருக்கான். ஆனால் வேலைக்காரர் மிகவும் மதிப்போடு சொல்கிறாங்க. அதனால் கொழுத்த கன்றை அடித்து மிகப்பெரிய ஒரு விருந்தை அப்பா பண்ணியிருக்கிறாரு, அதான் சத்தம், அதான் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மூத்த மகனை நம்ம நல்ல சைடு அவரை பார்க்குறதா இருந்தால், தகப்பனோடவே இருக்கிறாரு, சொத்து பிரித்து கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், இருவருக்கும் தான் பிரித்து கொடுத்தாரு. இளைய மகன் போய் அவன் சந்தோஷமாக வாழ போகிறான் அப்படின்றத மூத்தவன் பார்த்தா, அவனே போகிறதா இருந்தால் நான் ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட இவன் தன் சொத்தின் பெரும்பகுதி எடுத்துக்கிட்டு தன்னுடைய இஷ்டம் போல கூட போயிருக்கலாம். ஆனால் போல அடுத்தது வீட்டிலே அவன் தன் தகப்பனுக்கு உதவியாக கீழ்ப்படிந்து வேலை செய்யக்கூடிய ஒருவனாக இருந்திருக்கிறான். நல்ல விஷயங்களை அந்த மூத்த மகனை குறித்து நாம் இப்படி ஒரு அனுமானம் செய்யலாம். அது சரியாகத்தான் இருக்கும் நான் நம்புகிறேன். துன்மார்க்கமாக இளையவன் போனான் பார்த்தீங்களா, அப்போ வீட்டில் இருந்தவன் ஒழுக்கமானவனாக இருந்திருக்கிறான்.
நல்ல ஒழுங்குக்குள்ள தன்னை எப்பொழுதுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தகப்பனோட வார்த்தையின் கீழே கீழ்ப்படிந்த ஒரு மகனாக இருந்திருக்கிறான். நிச்சயமாக அவனை பாராட்டி தான் ஆகணும். இப்போ அந்த மூத்த மகனுக்குள்ளே இருந்த தவறான விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு முயற்சிக்கலாம். சரி, ஏன் பார்க்கணும்? இது வரைக்கும் சரியாக தானே இருந்தது அவரை பற்றி. பாருங்க 28வது வசனம். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலமுடைய கற்பனையை மீறாதிருந்தோம். என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். இதுதான் மூத்த மகன் பேசினது. அவர் பேசினதில் அவருடைய மனம், அவருடைய யோசனை, அவரோட எண்ணம், அவரோட குணம், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிக்கலாம். ஒருத்தர் பேசும்போது அவங்க மனசுக்குள்ள என்ன இருந்துக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா உள்ளத்தின் நிறைவு தானே பேசும். முதல்ல அவனுக்கு கோபம் வந்தது. அடுத்தது தன்னை பற்றி சொல்கிறாரு, இதுவரைக்கும் இவ்வளோ காலமாக ஒரு கட்டளை கூட நான் மீறினதில்லை அப்பா கிட்ட. அது வாய்ப்பு இருக்கா? சரி, இப்போ நம்ம சில விஷயங்களை பார்ப்போம். முதலாவது, ஒரு சுயநீதி உடைய ஒருவனாக இவர் இருந்திருக்கிறார். ஒரு செல்ஃப் ரைச்சியஸ் பர்சனாக இருந்திருக்கிறார். ஒரு காலம் உம்மை நான் மீறினதில்லை. இதை யார் சொல்லுவா? தேவனுடைய சட்டப்படி மிக சரியாக நான் நடப்பேன். ஒரு விஷயத்தில் கூட நான் தப்பு பண்ணதே கிடையாது. 2 பேர் ஜெபம் பண்ண போனப்போ ஒருத்தன் ஜெபம் பண்ணான்ல, இதோ பாருங்கள் அந்த அயோக்கியன், அவனை மாதிரி நான் கிடையாது, நான் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், இவ்வளவு விஷயங்களை நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவன். அந்த மாதிரி தன் சுயநீதியை அவன் வாயின் வார்த்தை வெளிப்படுத்தியது. 2வது 30வது வசனத்தில், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய, கவனிச்சிங்களா அந்த இடத்துல, உம்முடைய குமாரனாகிய என் தம்பின்னு கூட சொல்றதுக்கு வாய் வரல. அப்படியானால் இவன் குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறான். நீங்கள் ஒருவர் மேலே குற்றம் சாட்டாதீங்க, ஒருவனையும் குற்றவாளியாக தீர்க்காதீங்க. தகப்பன் மன்னிக்கிறார், முத்தம் செய்து ஏற்றுக்கொண்டார், முழுவதும் நிபந்தனை இல்லாமல் அன்புடனே தகப்பன் நடந்துகிட்டார். ஆனால் மூத்தவன் மாத்திரம் ஒரு சுயநீதியை வெளிப்படுத்தினான். அடுத்தது இந்த இடத்துல குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், அவன் தீர்ப்பிடுகிறவனாக இருக்கிறான், ஒரு ஜட்ஜ்மெண்டலாக இருந்திருக்கிறான். அவன் அப்படித்தான், இவன் இப்படித்தான், இவன் அப்படித்தான் அப்படின்னு பேசுகிற ஒரு ஆளாக இருந்திருக்கிறான். நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? 3வது, அப்பா மன்னிச்சு ஏற்றுக்கிட்டார்ல. அப்பா தானே வீட்டில் ஒரு தலையான ஒரு மனுஷன், எல்லாவற்றுக்கும் மேலே அப்பா தானே இருக்கணும். அவர் மன்னிச்சு ஏற்றுக்கிட்ட பிறகு மூத்தவன் அதை இல்லை, நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது, வெளியே தோத்துங்க அவனை, அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னா எப்படி இருக்கும்? அப்போது இவனுக்குள்ள மன்னிக்கும் மனம் இல்லை. சுயநீதி, குற்றம் தீர்க்கிறவன், மன்னிக்கும் மனோபாவம் இவங்கிட்ட இல்லை. இவன் உள்ளே வரமாட்டேன்றான், கோபமாக இருக்கிறான், அவனை வெளியே போக வைங்க, அப்போ தான் நான் உள்ளே வருவேன்ற கதையாக அவன் நிற்கிறான். 4வதாக பார்க்குறோம், அவங்ககிட்ட ஒரு கரிசனை இல்லை. உம்முடைய குமாரன், உன் புள்ள சொல்கிறாங்கல்ல சில நேரத்தில், உன் பையன் பண்ணது தான். யார்? இவன் தங்கச்சியை, தம்பியை அப்படி பேசுவாங்க, உன் பொண்ணு தான் அப்படி அப்படின்னு பேசுவாங்க. அப்போ பாருங்களேன், அந்த அந்த அண்ணன் தம்பி, அக்காள் தங்கை, இந்த உறவுக்கு நடுவில் ஒட்டாமலேயே வீட்டுக்குள்ளவே இருந்தாலும் கூட ஒரு பிரிந்தவர்களைப் போல ஒரு விரோதியை பேசுகிற மாதிரி. பக்கத்து வீட்டில் வேணால் சொல்லலாம் உன் பையன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு, ஆனால் ஒரே வீட்டில் தன் தம்பியை, தன் சகோதரியை அப்படி சொல்ல முடியுமா? அவன் பாருங்க அந்த மாதிரி சொல்கிறான். ஏற்கனவே பார்த்தோம், 5வது விஷயமா சொல்கிறதா இருந்தால் அவன் கோபம். அப்போ அவன் கோபக்காரனாக இருக்கிறான். அவனுக்கு அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு சரணன் கோபம் தான் வந்துச்சு. ஒரு முற்கோபியாக அல்லது கடுங்கோபியாக இருந்திருக்கிறான். காரணம், அவன் கடுமையான வார்த்தைகளை பேசுகிறான், அப்பாவையே குற்றம் சாட்டுகிற அளவுக்கு அவனுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கிறத நாம் பார்க்குறோம். கோபம் உள்ளவனாக இருக்கிறான். 6வது நான் சொன்ன பாயிண்ட்டு தான், அதை தனியாக சொல்கிறதா இருந்தால், அப்பா கிட்ட எப்படி பேசணும்? ஏன்பா நீங்கள் மன்னிச்சிட்டிங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான், அவன் உங்களை விட்டுட்டு இப்படி போயிட்டானே, எனக்கு அது ரொம்ப வருத்தம். அது எப்படி இருக்குது? ஆனால் இப்போ அப்பா கிட்டேயே முரட்டுத்தனமாக பேசுகிற, வேசிக்கிட்ட போய் துன்மார்க்கமாக உங்கள் சொத்தை அழித்தவனை நீங்கள் நடுவீட்டில் கூப்பிட்டு வச்சுருக்கீங்க. குடும்ப உறவுகளுக்கு நடுவில்
இந்த மாதிரியான பிரச்சனைகளை இன்றைக்கு இந்த தலைமுறை ரொம்ப சீக்கிரமாக அவஸ்தைப்படுது. இந்த மாதிரி பண்ணுறதுனால மிகப்பெரிய கஷ்டங்கள், மிகப்பெரிய உறவு முறிவுகள் சொந்த குடும்பங்களுக்குள்ளே இருக்கு. கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அவங்களுக்கு நடுவில் ஒரு அழகான இயல்பான ஒரு சந்தோஷமான அன்பு இன்னைக்கு ரொம்ப குறைந்திருக்கிறது. காதில் வாங்குறீங்களா? உங்கள் அண்ணன் தம்பி உறவுக்கு நடுவில் உங்கள் அன்பு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். என்னமோ காரணம், சிலர் சொல்லிடுறாங்க ஈகோ. அதனால தான் நான் மூத்தவன், அவன் இளையவன், அவள் சின்னவ, அவள் அப்படி தான் நடக்கணும், என்னாலாம் இறங்க முடியாது. பார்த்தீங்களா, நம்ம பல நேரம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தும் கூட தேவனுக்கு சமமாக இருந்ததை விட்டு பரதேசியாக இந்த பூமிக்கு வந்து அடிமை கோலம் எடுத்து சிலுவையிலே ஒருவர் செத்திருக்க நமக்காக நாம மாத்திரம் எங்கிருந்து கண்டுபிடிக்கிறோம் நம்முடைய ஈகோவன்னு தெரியல. எங்கிருந்து நம்முடைய சுய பெருமை, சுய கௌரவத்தை கொண்டு வந்து நிறுத்தி அதன் மேலே நின்றுக்கிட்டு நம்ம சொந்த குடும்பத்துக்குள்ளவே பேசுகிறோன்னு தெரியல. மூத்த மகன் வீட்டிலே இருந்தான், கீழ்ப்படிதலாக இருந்தான், வேலையெல்லாம் செஞ்சான். ஆனால் அவனுடைய குணம் எப்படி இருக்கிறது? ஒரு வார்த்தை சொன்னால், என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் போய் சாப்பிட்றதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல. பார்த்தீங்களா? அதாவது சொத்தை பிரித்து கொடுக்கும்போது இவன் பாகம் இவனுக்கு கொடுக்கப்பட்டது தானே. ஆனால் இவனுடைய அந்த கோபமும் ஒரு பொறாமையும் இவனுடைய கண்களை மறைச்சது. இவனிடத்தில் இருக்கிறத தகப்பன் இவனுக்கு கொடுத்ததை இவன் பார்க்காம அவனுக்கு கொடுத்தது அவனுக்கு இப்போ மறுபடியும் என்ன இடம் கொடுக்கறது? இவன் பாகத்தில் இருந்தல இப்போ அவனை அனுபவிக்க போகிறான். இப்போ இவனுக்குன்னு கொடுத்ததுலேருந்து தானே இப்போ இவனுக்கும் இப்போ சேர்த்து கொடுக்கணும். அந்த கால்குலேட்டிவாக அவன் யோசிச்சிருக்கணும். அதனால் அவனுக்கு நன்றி இல்லை, தன்னிடம் இருந்ததை பற்றிய மதிப்பும் இல்லை. இது ரொம்ப சாதாரண இயல்பு தான். ஏன் அப்படின்னா, இந்த பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட்டோ இது ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க, இந்த அப்படின்னு நீங்கள் பாட்டு கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது ஒரு சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கையில் வாங்கினதை வச்சுக்குவாங்க, ஆனால் பக்கத்தில் கொடுக்குறதன் மேலேயே கவனமாக இருப்பாங்க. அவங்க 4 அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க, பக்கத்தில் அப்படி எண்ணி பார்ப்பாங்க. 4 3ன்னா சந்தோஷப்படுவான். ஆஹா, எனக்கு 4, அவனுக்கு 3, அவனுக்கு 6ன்னு வச்சுக்கோங்களேன். இவன் கையில் இருக்கிற 4 தூக்கி போட்டுடலாமான்னு இருக்கும். அப்படி தான் செய்வாங்க. சில நேரத்தில் விசிலடிச்சிடுவாங்க. எனக்கு என்ன 4, அவனுக்கு 6, தம்பிக்கு அப்படின்வாங்க. அப்போ பாருங்களேன், இது சின்ன வயசுலேருந்தே நாம் அந்த மாதிரி வளர்ந்தோம்னா பெரியவங்களான பிறகு கொஞ்சமாவது முதிர்ச்சி வர வேண்டாமா? ஐயோ, எல்லாம் நம்முடையதாக தகப்பன் கொடுத்து தகப்பனோடவே இருக்கிற ஒரு பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேனே அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் அவன் தன் மதிப்பை, தன்னிடம் இருப்பதை உணராமல், நன்றி இல்லாமல் ஒரு ஆடு கொடுத்தீங்களா எனக்கு, அவனுக்கு இப்போ கன்றடித்து பட்டாடை உடுத்தி மோதிரம் போட்டு அவனை என்னமோ இளவரசன் மாதிரி பண்ணுறீங்க. இன்றைக்கெல்லாம் சொல்லுவாங்க, பொதுவாகவே இந்த அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ளே தான் பொறாமை அதிகமாக இருக்குமா. அண்ணன் தம்பிங்களுக்கு கூட கொஞ்சம் கம்மி தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, இருக்கலாம். கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு உங்கள் சகோதரன் மேலே, உங்கள் சகோதரி மேலே பொறாமை வருகிறதா? வரும். ஒரு இம்மெச்சூர்டாக இருந்தால் வரும். ஆனால் நம்ம மெச்சூர்ட் ஆகணும் இல்லை. வசனத்தினால் கிறிஸ்துவை அறிந்து மறுரூபமாகிறதுனால நமக்கு அப்படி வரக்கூடாதே. ஒரு மூத்த மகன் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? இன்னொரு அப்பா போல தன் தம்பிக்கு நடந்திருக்கணும். ஆனால் அவன் அப்படி நடக்கலை. அடுத்தது, அவனுக்குள்ளே கோபத்தோடு சேர்த்து ஒரு விரோத மனப்பான்மை இருந்திருக்கிறது. தன் சகோதரனை விரோதிக்கிற அளவுக்கு அவனுடைய கோபம் இருந்திருக்கிறது. இன்றைக்கி குடும்பங்களில் பார்க்குறோம், அண்ணனை தம்பி கழுத்தை நெரித்து கொன்றான், வெட்டினான், அக்காள் அப்படி செய்தா, தம்பி அப்படி செய்தான், அண்ணன் அப்படி செய்தான். சொத்துக்காக, ஒரு அரையடி நிலத்துக்காக, சொத்தின் பாகம் பிரிக்கும் பொழுது கோர்ட்டில் அசிங்கமாக ஒருவரையொருவர் தன் தாய் தகப்பனுக்கு முன்னாலேயே பேசிக்குவாங்க, சண்டை போடுவாங்க. பெண்களும் சமமாக சண்டை போடுவாங்க, ஆண்களும். அவர்கள் சகோதர சகோதரிகள், ஒரு தாயின் பாலை குடித்து வளர்ந்தவர்கள், அந்த குடும்பத்துக்குள்ளே ரத்தம் சதையுமாக இருந்தவர்கள். பொருள் அவர்களை பிரிச்சிடும். இன்றைக்கு உங்கள் மனசுக்குள்ள பொருள் சார்ந்து உங்கள் சகோதர சகோதரிகள் நடுவில் பகை அல்லது விரோதம் இருக்கிறதா? அது எவ்வளவு அவலட்சணம் இல்லையா? அது எவ்வளவு அசிங்கம் இல்லையா? இதே ஒருத்தர் செத்துட்டா பணத்து பக்கத்தில் போய் நிற்பீங்களா? நிற்பீங்க. ஊரார் மெச்சிக்கிறதுக்கு கண்ணீர் விடுவீங்கல்ல. ஆனால் அதுக்கு முன்னால் சில வருஷம், பல வருஷம் பொருளுக்காக, நிலத்துக்காக, நகைக்காக, வீட்டுக்காக பகைத்து கசந்து
தூரமாக இருப்பது எப்படி இருக்கு? சாவுல எல்லாருக்கும் முன்னால நாங்கள்லாம் அக்கா அக்கா தம்பி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு காண்பிக்கிறதுக்காக கண்ணீர் விடும் பொழுது தேவன் அதை பார்க்க மாட்டாரா? இவன் விரோதித்தான் தன் சகோதரனை. அந்த விரோத மனப்பான்மை ரொம்ப அவன் வார்த்தையில், முரட்டுத்தனமான வார்த்தையில் தெரிகிறது. வேலைக்காரர்கள் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன், அவனுக்கெல்லாம் தெரியாதா என்ன? இவன் சொத்து எடுத்துன்னு போயிட்டு அழிச்சிட்டு வந்துட்டான், தகப்பனை விட்டுட்டு போயிட்டான், இவன் துரோகி, இவன் பிள்ளையா இவன். அவங்களுக்கு கூட யோசனை வருமா இல்லையா? அவங்களும் மனுஷால் தானே. ஆனால் அவங்க தகப்பன் ஏற்றுக்கொண்டதுனாலே தாங்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இவனால் ஏற்றுக்கவே முடியல. அவன் என்னன்றான், நான் இப்படி யோசிக்கிறேன், நிறுத்துங்க எல்லாத்தையும், அவனை வெளியே போக சொல்லுங்க முதல்ல. என்ன அவருக்கு வாத்தியம் ஒரு கேடா? சொல்லியிருக்கலாம்ல. அப்போ சந்தோஷத்தை கெடுக்கிறான். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சந்தோஷத்தை கெடுக்கிறான். இன்றைக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற சகோதர சகோதரிகளே, ஒருவரோட சந்தோஷத்தை நீங்கள் கெடுப்பீர்களா? அவனுக்குன்னு அவ்வளோ சந்தோஷம், விடக்கூடாது. அப்படி தான் பேசி பிளான் பண்ணி சந்தோஷத்தை கெடுக்கிற வேலையை செய்வது. வாலிப பருவத்திலிருந்து திருமணமாகி வாழ்கிறவர்கள் கூட தங்கள் சகோதர சகோதரிகள் நடுவில் அவர்கள் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காம அதை கெடுப்பதற்காக, அது கெடுக்கணும், அது ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படின்னு நினச்சி காத்திருந்தா அது எப்படி இருக்கும்? நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும். இந்த இடத்துல அவனுக்கு மனமகிழ்ச்சியே இல்லை. தகப்பன் என்ன ஆயிருப்பார் தெரியுங்களா? என்ன இவன் நம்மளோடவே இருந்தான், அவன் நம்மள மாதிரி இல்லையே. நான் மகனை ஏற்றுக்கொண்டேன், இவன் தம்பியை ஏற்றுக்கொள்ளலையே. தகப்பனோட எலும்பு உலர்ந்து போயிருக்கும். அவருடைய மனம் இந்த சின்னவனை விட கூட இருந்தவன் இந்த அளவுக்கும் மோசமாக இருக்கிறானே அப்படின்னு நினைச்சு அவனை இழந்து பெற்றுக்கொண்டார். இப்பொழுது இவனை இழந்ததை போல, மூத்தவனை இழந்ததை போல அவர் மனம் வருத்தப்பட்டிருக்குமா இல்லையா? தாய் தகப்பனுடைய மனம் வேதனை அடையும்படி, முறிந்து போகும்படி, அவர்கள் எலும்புகள் உலர்ந்து போகும்படி உங்கள் பேச்சு இருக்கிறது, உங்கள் நடக்கை இருக்கிறது. பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருந்தால், ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக இருந்தால் பெற்றாருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? ஆனால் அப்படி இல்லையானா யாருடைய பொறுப்பு? யோசிங்க, நீங்களே யோசிங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்குறதா இருந்தால் இந்த மூத்த மகன் ரொம்ப எதிர்மறை எண்ணம் உள்ளவனாகவே இருந்திருக்கான். இவன் வீட்டிலே இருந்தான், தகப்பனோடவே இருந்தான். அந்த தகப்பனிடத்தில் இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் இரக்கத்தையும் பரிவையும் மன்னிப்பையும் அவன் கற்றுக்கொள்ளவே இல்லை. இவன் நேர ஆப்போசிட்டாகவே ஒரு தனியாக இவன் வளர்ந்துருக்கிறான். உங்கள் குடும்பத்துக்குள்ளே, கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே நீங்கள் எப்படி வளர்றீங்க? வசனங்களை கேட்பதினாலே இவ்வளவு ஆண்டுகளிலே உங்கள் குணம் எப்படி இருக்கிறது? ஒரு தாளந்தினால் ஒருவர் அறியப்படுவதை விட குணத்தினால் நற்சாட்சி பெறுவது ரொம்ப முக்கியம். சிம்சோன் வெரி டேலண்டட், அவனுக்கு தேவ வல்லமை இருந்தது. ஆனால் அவனுடைய கேரக்டர் விஷயத்தில் மிக மோசமான ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒன்றும் இல்லாமல் அழிந்து போனதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு திறமைசாலிகள் இருக்கிறாங்க, ஆனால் அவரிடத்துல நற்குணங்கள் இல்லை. இந்த மூத்த மகன் நல்ல திறமையுள்ளவனாக இருந்திருக்கலாம், உழைப்பாளியாக இருந்திருக்கலாம், அந்த வீட்டுக்குள்ளே அவன் மிகவும் பொருந்தினவனாக இருந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய உள்ளமானது ரொம்ப எதிர்மறையாக இருந்திருக்கிறது. இப்படியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது தெரியுங்களா? சின்னவன் வீட்டில் இருந்திருக்கலாம், இவன் வெளியே ஓடி போயிருக்கலான்னு தோணுது. ஏன் தெரியுங்களா? இப்போது வீட்டுக்குள்ளே இவன் வரமாட்டேன்றான். பாருங்க 31. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். அவன் உடனே கேட்டு அந்த வீட்டுக்குள்ளே போனான். அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்படி இல்லை, அப்படியே நிற்குது. அப்படின்னா அந்த மூத்தவனை வீட்டுக்கு வெளியிலேயே தான் ஆண்டவர் நிறுத்தி காமிச்சிட்டார். அவன் மனம் மாறினது போல எனக்கு தெரியல. அவன் மனம் மாறி இருந்தால் ஒரு நல்ல பாடமாக இருந்திருக்கும். ஆண்டவர் நமக்கு அதை சொல்லி இருப்பார். அவன் மனம் திரும்பினான். அப்போது இளையவனும் வெளியே போய் அவன் கெட்டவனாகி மனம் திரும்பினான். அந்த மூத்தவன் வீட்டிலே இருந்தான், கொஞ்சம் தவறான எண்ணத்தோடு இருந்தான். அவன் மனம் திரும்பி அவன் வீட்டுக்குள்ளே வந்து அந்த சந்தோஷத்தை கொண்டாடினார்கள். அப்படின்னா ஸ்டோரி ரொம்ப அழகாக இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஸ்டோரியை அழகாக்க வேண்டிய பொறுப்பை நம்ம கையில் ஆண்டவர் விட்டார். நாம் தான் செய்யணும். இப்போ நம்முடைய சூழ்நிலை, அனுபவங்கள், தாய் தகப்பன் சொல்கிறத கேட்டு சகோதர சகோதரிகளாகிய உங்களுக்குள்ளே அன்பும் இணக்கமும் மன்னித்தலும்
பொறுத்து கொள்ளுதலும், ஒருவருக்கொருவர் உதவி செய்வதும், ஒருவரை ஒருவர் தூக்கி ஏற்றி விடுவதும், வளர்த்து விடுவதும், இதெல்லாம் இருக்கா? உலகத்தில் தேவனற்ற மனிதர்கள், கிறிஸ்தவர் அல்லாத மனிதர்கள் நடுவில் அக்காளின் தியாகம், அண்ணனின் தியாகம், தம்பியின் தியாகம், தங்கையின் தியாகம் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே இன்றைக்கு சகோதர சகோதரிகளோட அன்பு எப்படி இருக்கிறது? ஒரு மூத்தவன் என்று சொன்னால் உங்கள் பொறுப்பு என்ன? நீங்கள் உங்கள் பொறுப்பில் எவ்வளவு கவனமாக இருக்கிறீர்கள்? இன்னைக்கு ரொம்ப சுயநலமாயிடும். நம் சுகம், நம் இன்பம், நம் திட்டம். அதுக்கப்புறமா எப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் பிறந்துட்டுமே அப்படின்ற ஒரு கடமைக்கு பேசணும் செய்யணுன்ற மாதிரி செய்து விடுகிறோம். அந்த அளவுக்கு ஒரு உலர்ந்த உறவாக இன்றைக்கு சகோதர உறவு குடும்பங்களுக்குள்ளே இருக்கிறதை பார்க்கிறேன். சபையில் இன்னும் சொல்ல தேவையில்லை, பெரும்பான்மையே அப்படி தான் இருக்குது. அங்கே அப்பா சொல்லி முடிக்கிறது பாருங்க, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். அந்த உரிமையின் மகத்துவம் அவனுக்கு தெரியல. ஒரு ஆடு கொடுத்தீங்களான்னு கேட்குறான். அவன் பாருங்களேன், என்னமோ அந்நியன் மாதிரி வந்து எங்கேயோ ஊர்லேருந்து வந்தவன் மாதிரி பேசினுக்கிறான். நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், உனக்கானதை நான் உனக்கு கொடுத்துட்டேன்ல. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த உரிமையை அவன் நினைக்கவே இல்லை. அது அவனுக்கு பெருசாகவே தெரியல. வெளியிருந்து வந்தவனை மன்னித்து செய்த விஷயம் ரொம்ப பெருசாக தெரியுது. இவன் கண்ணை உறுத்துது, இவன் மனசை உடைக்குது, இவன் மண்டையை அது ரொம்ப நொறுக்குது. அப்படியே இவனால் சகிக்கவே முடியல. எப்படி செய்யலாம் அப்படின்றான். நாம் கூட அப்படி தான் நம்முடைய தாய் தகப்பன் நம்ம சகோதர சகோதரிகளுக்கு செய்யும் நன்மைகளை பார்த்து பொறாமைப்பட்டு கொதித்தெழுகிறோம். சில நேரத்தில் அண்ணன் தம்பிங்க அவங்கவுங்க கையில் இருக்கிறத பிடுங்கி கீழ்ச்சிடுவாங்க. உனக்கும் வேணாம் எனக்கும் வேணான்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நடக்கும். சின்ன பிள்ளைங்க மத்தியில் நடக்கும், பெரியவங்க மத்தியில் நிலத்தகராறில் வெட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான். அதோட எக்ஸ்டென்ஷன் தான் அது. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நாம் இளைய மகனாக துன்மார்க்கமாய் போய் அழித்து திரும்பி வரும் வரை காத்திருக்கலாமா? இல்லை. மூத்தவனாக வீட்டிலேயே இருந்து உணராதவனாக, உறவை மதிக்காதவனாக, அன்பு, இணக்கம், பாசம், விட்டு கொடுத்தல் இதில் வளராதவனாக இருக்கலாமா? இல்லை. மனம் திரும்பணும். சொல்கிறாரு, நாம் சந்தோஷப்படலாம் இல்லையா? செத்தவனை போல அவன் போயிட்டான், இவன் உயிரோடு வந்திருக்கிறான் இல்லையா, அவனை நம்ம சந்தோஷப்படணுமே அப்படின்றாரு. இதை உணர முடிகிறதா? உங்கள் சகோதர சகோதரிகள் நடுவில் குற்றம் செய்து கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள், மன்னிப்பு கேளுங்கள், உறவை சரி செய்து கொள்ளுங்கள். யாருக்கு தெரியும்? யாருடைய மரணம் எப்பொழுது வரும் என்று யாருக்கு தெரியும்? அந்த பிணத்துக்கு பக்கத்தில் நின்று நாம் மன்னிப்பு கேட்க போகிறோமா? அப்பொழுது எல்லாருக்கும் முன்பு நான் பாசமான அண்ணன் தான், நான் பாசமான சகோதரி தான் அப்படின்னு சொல்லி நாம் அங்கே ஒரு போலியான கண்ணீர் விட போகிறோமா? அல்லது இன்று மனம் திரும்ப போகிறோமா? ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் நீதியும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே, இதோ நாங்கள் உணரும்படி, ஆழமாய் சென்று உணரும்படி உம்முடைய வார்த்தைகள் போதுமானதாக இருந்தது. எங்களுக்கு தேவையான செய்தியை நாங்கள் காதில் கேட்டிருக்கிறோம்ப்பா. சரீர குடும்பத்துக்குள்ளும் தேவ குடும்பத்துக்குள்ளும் சுயநீதியினாலும் சுய கௌரவத்தினாலும் பிரிந்து இருக்கிறோம். எங்களை மன்னியோம்ப்பா. இதோ உணர்ந்து கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தாரும். மனம் பொருந்தி இசைந்து சந்தோஷமாய் வாழத்தக்கதாக உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.